ஜனாசா தொழுகையில் அல்ஹம்து மட்டும்தான் ஓதணும், இன்னொரு சூறா ஓதுறது பலவீனம் என்று சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அது பலவீனமா இருந்தா நம்ம நீக்கிற வேண்டியதான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. பலவீனத்துக்கு என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த ஹதீஸ் நிறைய பேர் வழியாக பல ரூட்ல அறிவிக்கப்படுகிறது. அதுல எல்லாருலயுமே துணை சூறா ஓதுறது இல்லாம தான் வருது. ஒரு அறிவிப்புல தான் துணை சூறா ஓதுனாங்கன்னு வருகிறது. நிறைய பேர் சொல்வதற்கு மாற்றமா இருக்கிறதுனால இது சாது, அரிதானது, அது பலவீனமானது என்று அவங்க வாதிடுவதாக நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அப்ப இவங்க ஒரு அறியாமையில் இருக்கிறாங்க. ஷாதுன்னா என்னன்னு தெரியல. ஷாது என்று சொன்னால் ஒரு ஆசிரியரிடமிருந்து அறிவிக்கும் பல மாணவர்கள்ல ஒரு 10 மாணவர்கள் வச்சுக்கிறோமே, ஒரு 8 மாணவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. அதே ஆசிரியருடைய இன்னும் 2 மாணவர்கள் அதை மறுத்து சொல்றாங்க. இப்ப நம்ம அதை எதை ஏத்துக்கிறது என்று கேட்டால், இந்த மறுத்து சொல்றாங்க அதை ஏத்துக்கிற கூடாது, ஷாது அரிதானது. அதிகமான பேர் ஏற்றுக்கொள்றது மஃபூல், ஏற்றுக்கொள்ளத்தக்கது அப்படின்னு ஹதீஸ் கலையில ஒரு விதி இருக்கிறது. ஆனால் பலர் சொல்வதற்கு மாற்றமா இல்லாம கூடுதலா சொன்னாங்கன்னு வைங்க, அது ஷாதுல வராது. ஷாதுக்கு அர்த்தமே விளங்காம சொல்றாங்க. சில அறிஞர்களே சொல்லி இருந்தாலும் சரிதான். ஷாதுன்னா என்ன அர்த்தம்? ஷாதுன்னு சொன்னா, இப்ப உதாரணமா ஒரு 10 பேர் அந்த சபையில் இருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல 8 பேர் இட்லி சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க, 2 பேர் இட்லியும் வடையும் சாப்பிட்டாருன்னு சொல்றாங்க. இப்ப இது 2 முரணா? 10 பேருமே இட்லி சாப்பிட்டது ஒத்துக்கிறாங்க, 2 பேர் எக்ஸ்ட்ராவா சொல்றாங்க, கூடுதலா தான் சொல்றாங்க, மாத்தமா சொல்லல. இட்லி சாப்பிட்டார்கள், இட்லி சாப்பிடல, இதான் முரண். 10 பேர் இட்லி சாப்பிட்டதா சொல்றாங்க, 2 பேர் இட்லி சாப்பிடலங்கிறாங்க. நம்ம 10 பேர் தான் எடுத்துக்கணும், 2 பேர் எடுத்துக்கிற முடியாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் முரண். முரணா இருந்தா தான் அதுக்கு பேர் ஷாது. கூடுதலா இருந்தா அதுக்கு ஹதீஸ் உசூல்ல என்ன செய்யறாங்கன்னா, ஜியாதத்து சிகதி மக்பூலத்தும், நம்பகமானவர் மேலதிகமாக அறிவிப்பை ஏற்றுக்கொள்ளணும், அது ஷாது கிடையாது. ஒருத்தர் விட்டதை ஒருத்தர் சொல்லலாம். அப்ப இட்லியும் வடையும் சாப்பிட்டார்னு சொல்றது மறுக்க கூடாது. அதுல இட்லி அடங்கி இருக்கு, அதுல இட்லி சாப்பிட்டா அதுல சேர்ந்து இருக்கிறது. அவர் முக்கியமானது இட்லி தானே, வடையெல்லாம் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்கல்ல, அதனால அவர் சொல்லாம இருந்திருப்பாரு. இவர் என்னென்ன இருந்துச்சு எல்லாத்தையும் எண்ணி சொல்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, இட்லியும் வடையும் பூரியும் சாப்பிட்டாருன்னு சேர்த்து சொல்றாருன்னு வைங்க, அது கூட சாது கிடையாது. ஏன்னு கேட்டா 3மே சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் என்ன செய்வார்னு கேட்டா, பிரதானமா இட்லியை தானே சொல்லுவாங்க, இட்லி சாப்பிட்டாருவார். அதனால அது சொன்னதுனால இவர் இட்லியோட வடையை சேர்த்ததுனால அந்த வடை சாதுங்க கூடாது. அதுவும் சரிதான், இதுவும் சரிதான். அதனால விளங்காம என்ன செய்யறாங்க, சாதுன்னா என்னன்னு விளங்காம ஒருவர் பலர் அறிவிப்பதை விட ஒருவர் கூடுதல் அறிவிப்பது சாதுல வராது. இலக்கண விளங்காம சொல்றாங்க. அதாவது முரண் எங்க இருக்கு? அதாவது அவர் ஃபாத்தியா சூரா ஓதினாரு, துணை சூரா ஓதினார்னு அறிவிக்கிறார்ல, துணை சூரா ஓதலன்னு அறிவிக்கணும். அதான் அதுல ஃபாத்தியா சூராவை தவிர எதுவும் ஓதவில்லை அப்படி வரணும். அப்படி வந்தா தான் அது முரண்ல வரும். இது முரண்லாம் கிடையாது. ஃபாத்தியா சூரா ஓதுறது சுன்னத்து தான், அந்த துணை சூரா ஓதுறது சுன்னத்து தான் என்பதை ஜனாசா தொழுகைங்கிற புத்தகத்தில் நம்ம விரிவா விளக்கி இருக்கிறோம். ஒரு தகவலுக்காக வேண்டி அந்த லிங்க் போட்ட இமேஜை பார்த்துக்கிறேங்க.